ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்கடி தெருவில் தீபாவளியில் பலகாரம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதுக்கு தேவையான சில வெசல்ஸ்லாம் வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ A to Z வெசல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வெசல்ஸுமே இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ரைஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி அப்படின்னாலே நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு அச்சு. முறுக்கு அச்சு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வந்து 169 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. இதிலே கொஞ்சம் வந்து நம்ம பெரிய சைஸ் போகிறோம் அப்படின்னாக்கா 182, 192, 200 அந்த ரேஞ்சஸ் வரைக்குமே இருக்குது. இது ஒன்றுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 அச்சுலேருந்து 7 அச்சு இருக்குது. அதாவது முள்ளு முறுக்கு, ஓலை பக்கோடா, இடியாப்பம், தேன்குழல் முறுக்கு, ஒத்த முள், 3 முள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகையான அச்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து முறுக்கச்சு அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கன் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு முறுக்கச்சு. இது வந்து 200 அந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் மேலே சுற்றி விட்டால் மட்டுமே வந்து போதும். ஜஸ்ட்டு ரோல் பண்ணால் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து என்ன வேணுமோ அது நீங்கள் வந்து புழிஞ்சிக்கலாம். ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது, உங்களுக்கு அலுமினியம் அதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 272 அந்த ரேஞ்சஸில் வருது. உங்களுக்கு அலுமினியம் அதை விட கொஞ்சம் கம்மி ரேஞ்சஸில் வந்து வருது. ஒரு 200, 198 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த பேட்டர்னே வந்து எஸ்எஸ்ல வருது உங்களுக்கு. ஸோ நல்லா பெருசாக கொஞ்சம் நிறையா போட்டு ஒரு தடவை மாவு போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 10 முறுக்கு மாதிரி புளியிற மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து தேங்காய் துருவருது. இது என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ எல்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சி செக்ஷன் ஆனவங்களாக இருக்கட்டும், கீழே உட்காந்து அவங்களால தேங்காய் திருவ முடியாது. நம்மளோட கவுண்டர் டாப்லேயே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரோ மூலியமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நின்ன இடத்துலேருந்தே நம்ம வந்து தேங்காயை திருவிக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் பருப்பியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா. அடுத்து 70 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இரும்பு கடாய் ஸ்டார்ட் ஆகி இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஒன்று நான் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிக்கஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 மேலேயே கூட இருக்குது. ஸோ இருக்க அந்த நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரே டயத்தில் வந்து அந்த எண்ணெய் சட்டியில் நான் ஒரு 15-20 முறுக்கு போட்டுடணும் அப்படின்னா பெரிய எண்ணெய் சட்டி வந்து இருக்குது. இதை வந்து இந்த எண்ணெய் சட்டியை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அடுப்பு வேணும். நம்மளோட பெரிய எண்ணெய் சட்டியை நம்மளோட கேஸ் ஸ்டவ்வில் வைக்க முடியாது, பெரிய அடுப்பில் தான் வைக்கணும். அது வந்து சிங்கிள் அடுப்பு, டபுள் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. இன்னொன்று ஒரு அதிரசம் சுட்டு போடுறோம், இல்லை வந்து ஒரு முறுக்கு சுட்டு போடுறோன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து ஸ்டெயின் ஆகிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிரியாணி எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா சாதம் கூட உங்களுக்கு பாஸ்மதி அரிசி அரை வேக்காடு வடித்து உங்களுக்கு அப்படியே வடிப்பாங்க. அதுக்கு கூட நீங்கள் வடிக்க தெரியாதவங்க இப்படி போட்டு ஒரு ஸ்டாண்டில் வச்சிட்டிங்கன்னா வடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து அரிக்கரண்டி டைப்பில் இருக்கிறது. இப்போ ஓலை பக்கோடா போடுறோம், காராச்சேவு போடுறோம் அப்படின்னாக்கா அப்படியே நம்ம அழகாக அரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் வச்சும் இருக்குது, ஹேண்டில் வைக்காமையும் இருக்குது. ஒரு 90 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய குழிப்பணியார அந்த சட்டி அதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து எங்கே எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிடல்ஸில் இருக்கிற ரேவதி ஸ்டோர் அங்கே தான் எடுத்தது. அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப் அதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கூட அவங்க சென்ட் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்குமே. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே கூட அவங்களோட நம்பர் இருக்கும். ஸோ இந்த ஒரு பெரிய அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா வருது. அதிலே கொஞ்சம் சின்னது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 3000 ரூபா, 3600 அந்த ரேஞ்சஸில் வருது. எனக்கு சிங்கிள் அடுப்பு போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்க்கே இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நம்மளோட கேஸ் சிலிண்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும் கொஞ்சம் நிறையா சமைக்கணும் பெரிய எண்ணெய் சட்டினா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வந்து நம்ம நல்லா ஒரு அச்சு முறுக்கெல்லாம் போடுறோம்னா அது நல்லா ஈஸியாக கட்டி இல்லாமல் கரைக்க வேண்டிய சில ரெசிபீஸ்லாம் இருக்கும். அந்த மாவெல்லாம் பேட்டர்லாம் அதுக்கெல்லாம் வந்து 88 ருபீஸ்க்கு அந்த மாதிரி பிளெண்டர். அடுத்து இது வந்து 40 ருபீஸில் இந்த கடல மிட்டாய் வந்து மோல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, உள்ளே வந்து அடைச்சி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா போகிற வழியில் இது இருந்தது. இது வந்து மீனோட அந்த ஷெல்ஸ் எடுக்கிறது. ஸோ அதுக்கு தேவையான அந்த ஷெல்ஸ் வந்து அப்படியே உள்ளே கலெக்ட் ஆகிடும். அடுத்தது வந்து சோமாசாக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொழுக்கட்டை அதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோமாசா வந்து அந்த மோல்ட் பண்ணி சரியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ வேறு மாதிரி ஹேண்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த கிடுக்கி தான் கிடைக்கிது. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்த கிடுக்கி எங்கேயாவது இருந்ததுன்னா போடுங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இது. ஸோ இதுவுமே ஒரு வகையான பீட்டர் தான். உங்களுக்கு எக் பீட்டுக்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஏதாவது ரெசிபீஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் லம்ஸ் இல்லாமல் பீட் பண்ணணும் அப்படின்னாக்கா பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது அச்சு முறுக்கு. இது வந்து நான்ஸ்டிக்லேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த அலுமினியம்லேயுமே இருக்குது.
நான்ஸ்டிக் வந்து 160 அந்த ரேஞ்சஸில் வருது அப்படின்னாக்கா அலுமினியம் அதில் வந்து ஹாஃப் ரேஞ்சரில் வந்து வருது. உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் கூட ஒரு 2-3 டிசைன்ஸ் இருக்குது, அதில் நம்ம எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் அச்சு முறுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிளம்ஸியாக டிசைன் போகாமல் ஒரு நார்மலான டிசைனில் வாங்குறது பெஸ்ட்டு. இது வந்து 37 அந்த ரேஞ்சஸில் தான் உங்களுக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரேவதி ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு க்ளோத்திங் வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஒரு சாரீ வீடியோ. அதில் அவ்வளோ சாரீஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஃபனல் வந்து நான் எதுக்காக காமிச்சேன்னா, நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் வாங்கி சீக்கிரமாக உடச்சிடுவாங்க. இது வந்து அலுமினியமில் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஒரு பலகாரம்லாம் செய்கிறோன்னா அது நிறைய எண்ணெய் இருக்கும். அது ஒரு ஸ்மால் பாட்டிலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அலுமினியம் எண்ணெய் சட்டி. அலுமினியம் எண்ணெய் சட்டியில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி புள்ளியாக வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டிசைனும் இருக்குது. 145 130 அந்த ரேஞ்சஸ்க்கு. நல்ல ஹெவியாக வேணும், எனக்கு நல்ல திக்காக வேணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பாட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு 214 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த காப்பர் பாட்டம் மாதிரி வேணும் அப்படின்னாலுமே இருக்குது, இண்டோலியமில் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. எல்லா வகையான எண்ணெய் சட்டியுமே இருக்குது. ஓகே, இப்போ பலகாரம் செய்ய தேவையான பொருள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து வாளி வேணும் இல்லையா. இந்த மாதிரி வாளியெல்லாம் ஒரு 300 400 600 800 அப்படின்னு உங்களோட சைஸுக்கு உங்களோட நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நிறைய பேட்டர்ன்ஸும் இருக்குது. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்க்குறதுக்கு நீட்டாக வேணும் எண்ணெய் சட்டி அப்படின்னாக்கா 244 ருபீஸில் வந்து இந்த இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பலகாரம் வந்து கொஞ்சம் செய்ய முடியாது, ஏன்னா பலகாரத்துக்கு ரொம்ப நேரம் வந்து அந்த ஸ்டீல் வந்து அடுப்பிலே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தாங்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மிக்சிங் பவுல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாவு பிசையறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு, இல்லை வந்து நீங்கள் முறுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிசைஞ்சிக்கிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெயினர் தான். நம்ம வந்து ஏதாவது ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குழிப்பணியார கல்லில் இண்டோலியம் இருக்குது, இரும்பு இருக்குது, நான்ஸ்டிக் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மைசூர் பாக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து ஹல்வா, இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம பீஸாக கட் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ட்ரேஸ் 270 280 அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு தின்னாக வேணும் அப்படின்னாக்கா 140 ருபீஸ்க்கே வந்து இந்த மாதிரி தின்னு இருக்குது. இதை விட சின்னதாக எனக்கு ஒரு 10 பீஸ் தான் செய்யணும் அப்படின்னாக்கா அலுமினியமில் இந்த மாதிரி ட்ரேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நெய்யை வந்து தடவிட்டோ இல்லை பட்டர் பேப்பர் போட்டுட்டோ அழகாக வந்து அந்த மைசூர் பாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து கராச்சி ஹல்வாவாக இருக்கட்டும், இல்லை என்ன வேணாலுமே நீங்கள் வந்து மைதா கேக்காக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரிக்கரண்டி மாதிரி தான். நீங்கள் அது ஏதாவது ஃபில்டர் பண்ணணும், ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த ஓலை பக்கோடா இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோலாக வாங்கிட்டோன்னா ஓலை பக்கோடா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அலுமினியமில் இருக்குது. ஸோ இது வந்து 400 ருபீஸ் வருது. ஒரு அதிரசம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 30-40 அதிரசம் வைக்கலாம். அதிலே பெரிய சைஸ் இருக்குது, 100 அதிரசம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் மெட்டல் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியதான் வந்து இந்த ஒரு கடாய். இதுலேயுமே ஸ்மால் சைஸ்லேருந்து பிக்கர் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டீலில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் கடாய், இல்லை அலுமினியமில் வேணாலும் வாங்கிக்கலாம், இண்டோலியம்லேயும் வாங்கிக்கலாம், அயன்லேயும் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 400 ருபீஸில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து செம்படம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைஸ் ஸ்டோரேஜ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்டோர் பண்ணுறதுக்கு 670, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா 731 இந்த ரேஞ்சஸில் உங்களுக்கு நிறைய கிடைக்கிது. ஸோ இது வந்து நம்ம பூஜா ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம அந்த ஊதுபத்தி எல்லாம் வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. அடுத்தது வந்து அழாக்கு, உலக்கு, படி அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து மெஷரிங் கப். இது வந்து ஒரு மெஷரிங் கப்புன்னு தான் சொல்லலாம். அந்த காலத்து மெஷரிங் கப் இது. கரெக்டாக நமக்கு வந்து அடிப்பிடலாமல் ஒரு கப்பில் மெஷரிங் எடுத்துக்கோன்னா இந்த மாதிரி ஸ்டீலில் நம்ம என்ன தான் பிளாஸ்டிக்கில் மெஷரிங் கப் வாங்கினாலும் மிஸ் பண்ணிவிடுவோம். பட் இது வந்து 1/4 கிலோ, 100 சுண்டு, 200 சுண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக வேணுனாலுமே அலுமினியம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து குங்குமம், துண்ணூறு, சந்தனம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆளிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜா ரூம் ஐட்டம் தான். இந்த மாதிரி நிறைய குங்குமச்சிமில், அதுக்கப்புறமா சந்தன கிண்ணம், அது எல்லாமே சந்தன பிள்ளை அது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா முறம். இந்த முறம் வந்து நிறைய புடைக்கிறதுக்கும் அந்த அரிசியை வந்து நெல்லுலேருந்து பிரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.